இந்த கண்ணாடியை பாத்தீங்களா? எங்க வச்சனே தெரியல, கண்ணே தெரிய மாட்டேங்குது. குடு. ஒரு டைரியில பழைய நம்பர்லாம் எழுதி வச்சிருந்தேன், அதை கொஞ்சம் எடுத்து கொடுமா. இப்படி சாவ போற காலத்துல என்ன அத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மருமகளே, நான் சாரத்துக்கு முன்னாடி சில கடமைகள்லாம் இருக்கு, சில பேருக்கெல்லாம் கால் பண்ணி விசாரிக்க வேண்டியது இருக்கு. அந்த போன கொடு. ஹலோ தம்பி, நான் தான் பெரியம்மா பேசுறேன். உன் பொண்ணு பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கால, என்ன ரிசல்ட்? எவ்வளவு மார்க்கு? ஸ்கூல்லயே அவ தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கா இல்லையா? இப்பதான் கேட்க நிம்மதியா இருக்கு. பொண்ணு மார்க்கே எடுக்கலையா, என்னத்தையோ சொல்றான். இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் ஒரு வருஷம் காத்திருந்தேன்னா பாத்துக்கங்க, இனி வரிசையா வந்துரும்ல. 12th 10th நீட் எக்ஸாம் இப்ப புதுசா ஆட் பண்ணிருக்கேன் லிஸ்ட்ல. அடுத்து குமார். குமாரே எப்படி இருக்க? நான் தான் சின்ன ஐட்ட பேசுறேன். யார் நீங்க? பெரிய ஐட்ட தங்கச்சி. அதுவா முக்கியம். உன் பையன் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கானே, எப்படி வந்துச்சு மார்க்? பஸ் மார்க்கா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா? புள்ள நல்லா மார்க் எடுத்திருக்கான், ஸ்கூல்லயே அவன் தான் முதல் மார்க். எனக்கு அப்பவே தெரியும் நம்ம பையன் மார்க் எடுத்துருவானே. சரி நான் வச்சிடுறேன். இவன் பையன் நல்லா படிப்பான் போல. அடுத்து ஐயோ பிகாம் ஆர்க்கிடெக்சர், இதெல்லாம் என்ன படிப்பு? இப்படிலாம் படிச்சா நம்ம குடும்பத்துக்கு யாருக்கு தெரியும்? டாக்டர், இன்ஜினியர், லாயர் கூட இப்ப நிறைய பொண்ணுங்கலாம் படிக்குதுங்க. அந்த மாதிரி போட்டாதானே நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம். அந்த காலேஜ்ல என்ன பெரிய காலேஜ்? இவருக்கு நிறைய பெரிய பெரிய காலேஜ்லாம் தெரியும். இவர்கிட்ட வந்து பேசி பாருங்க. அந்த கவுன்சிலிங்கா என்னது அதெல்லாம் நிறைய ஆள் தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவர் சீட் வாங்கி கொடுப்பாரு. எங்க நம்புங்க. சொந்த காரங்களா போயிட்டு இது பண்ண மாட்டோமா சொல்லுங்க? எங்களுக்குலாம் எந்த கவலையுமே இல்லக்கா. சரிப்பா சரிப்பா. சரி நான் வச்சிடறேன். இவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. என்ன மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு தான் முக்கியம், பொண்ணு தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க குடும்பத்துல எல்லாம் குட்டையை குழப்ப முடியாது. அந்த குடும்பத்துல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாரு. அந்த பொண்ணு யாரையா லவ் கிவ் பண்ணுதான்னு பாரு. எனக்கு தேவை அந்த குடும்பத்தை ஏதாவது கொளுத்தி போடணும். ஏதாவது இருக்கான்னு தேடி பாரு. அந்த டைரியில பிராக்கெட்ல எழுதி வச்சிருப்பேன்.